17/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அபுவே அனைத்திலும் அதி மகத்தான யாத்திரை ஸ்தலம் என்ற ரகசியத்தை அனைவருக்கும் கூறுங்கள். இங்குதான் கடவுள் அனைவருக்கும் சத்கதியை அருளினார். கேள்வி: எந்த ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொண்டால் இங்கு அதிகளவு மக்கள் கூட்டம் வரும்? தந்தை முன்னர் எங்களுக்கு கற்பித்த ராஜயோகத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிக்கின்றார் என்பதையும், அவர் சர்வவியாபி அல்ல என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதே பிரதான விடயம் ஆகும். தந்தை இங்கு இந்நேரத்தில் அபுவிற்கு வந்து உலகில் அமைதியை ஸ்தாபிக்கின்றார். இதன் உயிரற்ற ஞாபகார்த்தமே தில்வாலா ஆலயம் ஆகும். ஆதிதேவர் இங்கு உயிருள்ள வடிவில் அமர்ந்திருக்கின்றார். இதுவே உயிருள்ள தில்வாலா ஆலயமாகும். இதனை அவர்கள் புரிந்து கொண்டால் அபு புகழப்படுவதுடன் இங்கு மக்கள் கூட்டம் வரும். அபுவின் பெயர் பிரபல்யம் அடைந்தால் பலர் இங்கு வருவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பாக்கியத்தில் எது உள்ளதோ அதனை பெறுவீர்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். விவேகமானவர்கள் ஆகுங்கள். 2. ஞானத்தை செவிமடுத்து அதன் சொரூபம் ஆகுங்கள். நினைவு என்னும் சக்தியை கிரகித்து பின்னர் சேவை செய்யுங்கள். அனைத்திலும் அதி மகத்துவம் வாய்ந்த யாத்திரை ஸ்தலமான அபுவின் புகழை அனைவருக்கும் கூறுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பாபா என்ற ஒரே ஒரு வார்த்தையின் விழிப்புணர்வுடன் நினைவை கொண்டிருப்பதிலும் சேவை செய்வதிலும் ஈடுபட்டிருக்கும் உண்மையான யோகியும் உண்மையான சேவையாளரும் ஆகுவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களின் வாய்களால் அல்லது உங்களின் மனங்களில் பாபா என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் அவரின் குழந்தைகளாக இருப்பதனால் பாபா என்ற வார்த்தையை நினைக்கும் போது அது யோகம் ஆகுகின்றது. உங்களின் வாய்களால் பாபா இப்படி கூறுவதுண்டு, பாபா இதை கூறியுள்ளார் என மீண்டும் மீண்டும் சொல்வது சேவையாகும். எவ்வாறாயினும் சிலர் தமது இதயபூர்வமாக பாபா என்று இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள். ஆனால் ஏனையோரோ ஞானத்துடன் தமது மூளையாலேயே கூறுகின்றார்கள். தமது இதயபூர்வமாக அதை சொல்பவர்கள் சந்தோஷம் மற்றும் சக்தியின் ரூபத்தில் உடனடி பேற்றை தமது இதயங்களில் பெறுகின்றார்கள். தமது தலைகளை மட்டும் பயன்படுத்துபவர்கள் பேசுகின்ற வேளையில் சந்தோஷத்தை பெறுவார்கள். ஆனால் அது எல்லா வேளையும் நிலைத்திருப்பதில்லை. ஸ்லோகம்: தங்களை தீச்சுடரான இறைவனிடம் அர்ப்பணிப்பவர்களே உண்மையான விட்டிற்பூச்சிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.